கிறிஸ்துவுக்குள் என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஆம், என் அன்பு தேவ பிள்ளைகளே, சில மதிலை நம்முடைய பலத்தால், நம்முடைய திறமையினால், மனிதருடைய பின்புலத்தினால் தாண்டுவது அரிதாக காணப்படும். ஆனால் இந்த வசனம் தெளிவாக கூறுகிறது, என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். நான் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, அவரால் ஒரு மதிலை தாண்ட உங்களுக்கு கர்த்தர் இந்த நாளிலே அனுக்கிரகம் செய்வாராக. இந்த நாள் காலை வேளைகளிலே சில எதிர்பார்ப்போடு உங்களுக்கு முன்பாக இருக்கிற மதிலை எப்படி தாண்டுவது என்று சொல்லி ஏக்கத்தோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஒரு விசுவாசத்தை துவக்க கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்கிறார். என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த நாளிலே காணப்படுங்கள். கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று வேதம் சொல்கிறது. பிரபுக்களையும் இரட்சிக்க திராணி இல்லாத மனுஷர்களையும் நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருக்க கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருக்க இந்த நாளை ஜெபத்தோடு தேவனுடைய வார்த்தையோடு தொடங்கியிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் இந்த நாளிலே அவருடைய அனுக்கிரகத்தை பரிபூர்ணமாக காண செய்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பிதாவாகிய தேவனே, என் தேவனால் ஒரு மதிலை தாண்டுவேன் என்று விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்கி இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய பலத்தை நீர் கட்டளையிட்டு மதிலை தாண்ட கர்த்தர் எனக்கு அனுக்கிரகம் செய்தார் என்று சொல்லி நற்சாட்சிகளை கேட்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற வார்த்தைகளை இந்த நாளிலே கேட்க பண்ணுவீராக. ஆசீர்வதியும் பலப்படுத்தும், மதிலை தாண்ட உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம்